விஜய் பழைய மாதிரி பார்த்தனா ரொம்ப தைரியமா செயல்பட்டு இந்த ராகவ வெளுத்து வாங்கணும், அது மட்டும் இல்லாம அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. காலத்துல எப்படியோ இருந்த விஜயோட சித்தப்பா இப்ப அப்படியே நல்லவரா மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ராகு இருக்கிற இடம் ஓரளவுக்கு தெரியும்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு விஜயோட சித்தப்பா பார்த்தனா கூட வர்றாரு. அது மட்டும் இல்லாம ராகவும் பார்த்தனா இப்போ விஜய் நம்மளை கண்டிப்பா தேடி வருவான் அப்படி சொல்லிட்டு அவன் குழந்தைய வச்சு நம்ம அவனை ஆட்டி படிக்கணும் அப்படிமான பிளான் போட்டு ஊர் முழுக்க பார்த்தனா இப்ப குட்டி காவேரியை வச்சுட்டு கார்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப விஜயோட சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த அடியால பார்த்தனா எனக்கு ஒருத்தமே தெரிஞ்சவே இருக்கான், அவன் மூலமா பார்த்தனா எப்படி நம்ம காவேரி பாப்பாவை காப்பாத்தி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இது மூலமா பார்த்தா இப்ப காவேரிக்கும் பழைய ஞாபகங்கள் வரப்போகுது. எப்படி அப்படின்னா இப்ப ராகவ் எந்த காரை போய்கிட்டு இருக்கான் அப்படி மாதிரி விஜய்க்கு பார்த்தனா தெரிஞ்சு போச்சு. அதனால பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி போறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தனா இந்த காரை நம்ம பாட்ட முடியல அப்படி சொல்லிட்டு விஜய் பார்த்தனா கோவத்துல இப்ப ராகவ் போற காரை பார்த்தனா இடிச்சிட்டாரு. இதனால பார்த்தனா இப்ப காவேரிக்கும் பார்த்தனா சரியான அடிபட்டுருது. இந்த பக்கம் பார்த்தனா இப்ப விஜயோட காருமே டேமேஜ் ஆயிருது. அதனால பார்த்தனா காவேரிக்கு மறுபடியும் தலையில் அடிபட்டதுனால அவங்களுக்கு எல்லா ஞாபகமே பார்த்தனா, அதாவது விஜய் கல்யாணம் பண்ண விஷயம் எல்லாமே பார்த்தனா ஞாபகத்துக்கு வந்துருது. காவேரி ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தனா விஜய் கூட்டிட்டு போறாரு. பொறுத்து வந்து பார்க்கலாம்.